மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐஸ் பிரியாணி, கருவாடு தொக்கு 2மே பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். நேத்தே பிளான் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சோறும், அப்புறமா கருவாடு தொக்கும். அதனால நேத்து எக்ஸ்ட்ராவா சாதம் வடிச்சு வச்சுட்டேன். நைட்டே தண்ணி ஊத்தி வச்சனால மார்னிங் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி போயிருந்துச்சு. கருவாடு தொக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், சாப் பண்ணி வச்சிருக்க மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்க விட்டுட்டு, அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை தேவையான அளவு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து வதக்கி இறக்கிட்ட கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிரும். இன்விடேஷன் வைக்க ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு வழி அனுப்பிட்டு வரும்போது பலாப்பழம் ஒன்று கீழே விழுந்திருந்துச்சு. அப்படியே ஹாப்பியாக தூக்கிட்டு கட் பண்ணி பார்த்தா ஒரு சைடு அழுகி போயிருந்துச்சு. மழை பெஞ்சனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்மளோட பழைய சோறு கூட கொஞ்சமாக தயிர், வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா, உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு கருவாடு தொக்கோட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட மாங்காய் ஊறுகாய் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.